ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆக்டர்ஸ்னால் விஜய் சார், அஜித் சார், இவங்க 2 பேர்கிட்டையும் அவங்களுக்கு அட் டைமில் வந்து வில்லன் கேரக்டர் வந்துச்சுன்னா நீங்கள் யார் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு செலிபிரிட்டி கூட பேச போகிறோம். அவர் யாருன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் வில்லன்ஸ்க்குன்ட்டு தனியாக ஒரு டைமென்ஷன் அமைச்சு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது கூட அவர் மேலே உள்ள கோபமும் அவர் மேலே உள்ள பயமும் அது அப்படியே வெளியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இதிலிருந்தே தெரியுது இந்த படம் எவ்வளோ வெற்றி பெற்றிருக்குன்ட்டு. மேலும் அவரும் எவ்வளோ பெரிய வெற்றியாளராக வந்திருக்கான்ட்டு நமக்கு தெரியுது. இப்போ வேற யாரும் இல்லை, அவர் யாருன்னா நம்ம ராட்சசன் சரவணன் என்கிற கிறிஸ்டோபர் கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ரெண்டாவது உங்களோட சேனலுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். உங்களோட பயணமும் தொடரட்டும், வெற்றியாகட்டும். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராட்சசன் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சார் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில்? அது என்ன சொல்கிறது, ஒரு மொத்தமான வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுத்த ஒரு வெற்றி தான். ஏன்னா எனக்கு எங்களை மாதிரி என்ன நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி இங்கே எவ்வளோ பேர் போராடிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து ஒரு வெற்றி மட்டுமே தான் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்காங்க. எனக்கு இல்லை, எல்லா தொழிலையுமே அது இருக்குது. பர்டிகுலராக சினிமாலுங்கிறது வந்து இது வந்து எதுவுமே ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு இது. ஆசைகளையும் திறமைகளையும் மட்டுமே வச்சுட்டு அலையிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சரியான வாய்ப்புகளும் சரியான நேரமும் அமைஞ்சால் மட்டுமே அந்த வெற்றிங்கிறது சரியாக அமையும். நான் திறமை கொடுக்குறதுக்கு நிறைய பேர் என்னோட இந்த திறமை நம்ம நிறைய பேர் இருக்காங்க. நானும் உழைச்சிருக்காங்க, வந்து அதுக்கான பலன் கிடைச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமா. ராட்சசன் முன்னாடி சரவணன் எப்படி இருந்தது, ராட்சசன் கப்பன் சரவணன் எப்படி இருக்க போறாரு? மனநிலைமையில ஒரே மாதிரி தான் இருக்கேன். சந்தோஷத்துல வேணா அதோட அதிகப்படியான இருக்கு. ஆனால் இன்னும் அதிகமான படங்களை நல்ல கேரக்டர் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. டேரக்டர் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இந்த ஸ்டோரி சொல்லும் போது எந்த இடத்துல அந்த கேரக்டர் நம்ம பண்ணலான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்துச்சு? இல்லை, அது டைட்டில்லே இப்போ நீங்கள் படம் பார்த்தீங்க இல்லையா, டைட்டில்லே அந்த பேரே எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா வந்து இப்போ ஒரு தலைவா அப்படின்னா ஒரு ஹீரோ பிடிக்கும், ஒரு மாவீரன் அப்படின்னா ஒரு ஹீரோ பிடிக்கும், இல்லை இப்போ விஸ்வாசம் அப்படின்னா ஒரு தலைவர் அஜித் அவரை பற்றி தான் அது கதை அப்படிங்கிறது தெரியும். ஒரு ராட்சசன் அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஒரு ஹீரோவாக இருக்க வாய்ப்பே இல்லை, அது ஒரு வில்லனாக தான் இருக்க முடியும். அப்படிங்கும்போது அந்த டைட்டில் அவர் சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் வந்து எந்த சீன் உங்களுக்கு படத்துல உங்களுக்கு பயமா இருந்துச்சு? ஒரு சீன்ல ஜிப்ரான் சார் என்ன பயமுறுத்தார். ஒரு சீன்ல நிறைய இடத்துல நான் இல்லாத சீன்லயே என்ன ஜிப்ரான் சார் பயமுறுத்தார். முதல் அந்த சஞ்சனா கேரக்டர் ட்வின்ஸ்ன் ரிவீல் பண்ற ஒரு சீன் இருக்கும். ஸ்கூல் பொண்ணு போயிட்டு ஒரு லாங் ஷாட்ல ஒரு என்னோட வண்டி, என் கேரக்டருக்கான ஒரு வண்டி உள்ள போகும், ஒரு லாரி வந்து மறைச்சிடும். அந்த இடத்துல அந்த பதப்பதிப்பு வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு என்ன இருந்துச்சோ அதை விட எனக்கு நிறையவே இருந்துச்சு. நான் கடத்திய இயக்குனரும் அந்த மியூசிக் டேரக்டர் அதை கரெக்டாக கொண்டு போயிருந்தேன். அதுதான் எனக்கு வெற்றிக்கு அதுவும் ஒரு காரணம். அது மாதிரியான நிறைய விஷயங்கள் காரணம். ஆக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் படத்துலயே அந்த மேக்கப்ன்றது மெயினான விஷயம். இந்த படத்துல உங்களுக்கு மேக்கப்ன்றது தான் அதிக டைம் செலவாயிருக்கும். அதை எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? ஏன்னா முதல் படத்துல எனக்கு இப்படி ஒரு டபுள் ஆக்ட், அதாவது ஒரு லேடி பிளஸ் பையன், ரெண்டுக்குமே வந்து ஒரு 4 மணி நேரம் மேக்கப், ப்ராசஸிங் மேக்கப், அதுக்கு ரொம்ப மெனக்கடல் வேணும். இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு கிஃப்டா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது எங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க கொடுத்தா செய்யறதுக்கு. என்ன மாதிரி நிறைய நடிகர்கள் இருக்காங்க, என்ன கொடுத்தாலும் செய்யறதுக்கு என்ன விட அர்ப்பணிப்பா இருக்கிறவங்க நிறைய இருக்கு. அது எனக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம் தான். இந்த மேக்கப் மூலியமா உங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் அந்த இது வந்துச்சுன்னு கேள்வி. கண்டிப்பா. அது என்னன்னா, நான் அது ஒரே டைம் எல்லாம் நடக்கல. இது வந்து கேப் விட்டு தான் போச்சு. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கே எனக்கு படம் பார்த்தப்பே தெரியும். ரோட்ல இருக்கும், ஒரு செட்டுக்குள்ள இருக்கும், கொடைக்கானல்ல இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே அந்த கிளைமேட் வந்து எல்லாமே ஆப்போசிட் சேஞ்ச் வர கிளைமேட் தான். அப்படி பார்க்கும்போது அது அந்த நேரம் அதிகமாகும். ரெண்டாவது எனக்கு ஆல்ரெடியே இன்சல்ட் உடம்பு தான். அப்படிங்கும்போது அந்த கெமிக்கல் எப்போதுமே கெமிக்கல்ஸ் அதிகமாக ஹீட்டை உற்பத்தி பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாறல, கருப்பு மாறல. அது மேக்கப் போடும்போது இந்த இதெல்லாம் ஃபுல்லாக அந்த சுடுதண்ணி ஊற்றின பட்ஜா அது மாதிரி கொப்பளம் வந்துடும். அது சரி பண்ணிட்டு அடுத்த நாள் போகிறதுக்குள்ள அது இன்னும் எரிச்சல் அதிகமாகும். தொந்தரவுலாம் நிறைய இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி நம்ம அதுதான் வந்தோம். அது என்ன ரோட்டில் நடந்து போகிற கால் வலிக்குன்னு நினச்சி நடக்காமல் இருக்க முடியுமா? அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் இருந்தது கொஞ்சம் தொந்தரவுலாம் இருந்துச்சு. பட் இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஓகே. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் மொமெண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது பெரிய கூத்துங்க. அதான் 20-25 நாள் என்ன ரிவீலே பண்ணலையே, யாருன்னே தெரியாது. இப்போ இருக்கிற தாடியோட இன்னும் பயங்கரமாக தாடி. இப்போவே உங்களுக்கு அடையாளம் தெரியாது, மொத்தம் தான் இருக்கேன். இப்போவே இந்த பேட்டி பார்க்குறேன், எவரான்னு கூட கேட்பாங்க, அந்த அளவு தான் இருக்கேன். தேட்டரில் இருந்தப்ப இன்னும் பெரிய மீசையெல்லாம் வச்சுட்டு பெரிய தாடியெல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி போய் நின்னேன். யாருக்கும் தெரியல. எங்கள் பசங்களுக்கே வந்து ஒரு வருத்தம் இருந்துச்சு கூட. என்னன்னா ஒரு சீன் பண்ணாலே வெளியில் தேட்டரில் நம்ம பார்க்கணுங்கிறத நடிகனோட ஏக்கம். படம் அந்த படத்தோட டைட்டிலே நம்ம தான் அவ்வளோ பெரிய கேரக்டர் யாரும் பார்க்கலன்றதெல்லாம் இருந்துச்சு.
ஆனால் எனக்கு இன்னொரு நம்பிக்கை இருந்துச்சு. நான் எங்கள் இயக்குனரோட நம்பிக்கை, எங்கள் ப்ரொடியூசர் மேலே நம்பிக்கை, அதை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க, என்னை வெளிப்படுத்துவாங்க. இப்போ ரீசெண்டா வந்து நிறைய பேர் ஃபேமஸ் ஆக்கிறது இந்த மீம் கிரியேட்டர்ஸ் அவங்க தான். ஆனா உங்க பாட்டுல இந்த மீம் கிரியேட்டர்ஸ் எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க? தயவுசெய்து சொல்றேன், உண்மையிலேயே வந்து நான் மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்ங்கிறது வந்து அவங்க தப்பாலாம் இல்லை, கரெக்டாக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒன்றும் தப்பா எங்கேயும் சொல்லல. ஏன்னா நம்ம என்னைக்குமே வந்து நம்ம 10 நாள் நல்லது செஞ்சுட்டு ஒரு நாள் தப்பு செஞ்சாலும் அது தப்பு தான். அப்படிங்கும்போது அவங்க எவ்வளவுதான் நீங்க நல்லது செஞ்சு ஒரு இடத்துல, ஏன்னா மேல போக போக நம்மளோட எல்லா செயலையும் அவங்க கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். சில பேர் மீன்ஸ் போடும்போது கூட சின்ன வருத்தமா இருக்கும், பெரியவங்களா இருக்காங்க ஏன் இப்படி பண்றாங்க. ஆனா அவங்க அதுக்கான விலையை அவங்க கொடுத்துட்டு தான் அந்த இடத்துல இருக்காங்க, ரொம்ப தப்பு இல்லை. அப்படி போகும்போது எங்க படத்துக்கு எல்லா மீன்ஸுமே வந்து பாசிட்டிவா தான் இருந்துச்சு. ஒரு மீன்ஸ் கூட எனக்கு என்ன பொறுத்தளவு சின்ன கிண்டல் இருந்துச்சு தவிர அதை என்ன வச்சு வேற யாராவது கிண்டல் பண்ணிருப்பாங்க. அதாவது மேரி பெர்னாண்டஸ் வச்சோ கிறிஸ்டோபர் வச்சோ வேற யாராவது இப்போ சமீபத்தில் லாஸா தான் ஒரு 89 நாளைக்கு அப்புறம் தான் அந்த கிண்டல் கூட வந்துச்சு. நேரத்தில் ஆடியன்ஸுக்கும் சரி, அந்த மீம் கிரியேட்டர்ஸ் எல்லா நண்பர்களுக்கும் சொல்லி ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், எங்கள் டீம் சார்பா என் சார்பா. மேரி பெர்னாண்டஸ் கேரக்டர் உங்களுக்கு பிடிக்குமா? நான் கிறிஸ்டோபர் வந்து ரொம்ப பிடிக்கும். இல்லை அப்படி சொல்ல முடியாதுங்க, என்னன்னா அது நடிப்பு தானே, ரெண்டுமே நடிப்பு தானே. ஆனால் ரெண்டுலேயும் கஷ்டம் இருந்தது வந்து கிறிஸ்டோபரை விட எனக்கு மேரி பெர்னாண்டஸ் தான். நம்ம கிறிஸ்டோபர் வந்து அந்த பாடி லாங்குவேஜ் ஸ்டைல் மட்டும்தான், அது இயல்பாகவே ஒரு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா, ஸ்க்ரீனில் ஒரு ஆள்கிட்ட எதிர்பார்ப்போம் இல்லையா, அதை நம்ம கொடுக்கணும்னு நினைப்போம். நடிகை அது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. நிறைய பேர் ரஜினி சாரே பாராட்டும் போது அந்த ஸ்டைல் நல்லா இருக்கு அப்படின்னாரு. ஏன்னா அவரு இன்னைக்கு பிடிக்கல ஒரு காலத்தில் அவரோட ஒரு 40 வருஷம் சினிமா வாழ்க்கையில் இன்னைக்கு ஸ்டைலுனாலே இந்தியா லெவலில் அவர் தான் சொல்கிறாங்க. அவரு நம்ம முதல் படத்தில் நம்மளோட ஒரே எத்தனையும் எனக்கு பெரிய சீன்ஸ் தான், ஒரு 7-8 சீன்ஸ் தான். அது ஒரு சின்ன வாக்கு பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்டைல் திருமணத்தை பார்த்துட்டு ஒரு ஸ்டைல் நல்லா இருக்கு, யாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. அது எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. எந்த சீன் வந்து படத்துலேயே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எடுக்கும் போது, கொஞ்சம் டஃப் ஃபேஸ் பண்ணு? கஷ்டம்னா என்னன்னா ஃபைட்டு தான். ஃபைட் என்ன கஷ்டம்னா, நான் பண்ணுறதுக்கு மேஜிக் பண்ணுறதுக்குலாம் கஷ்டம் இல்லை. அதெல்லாம் இப்போ வீட்டில் உட்காந்து இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய கண்ணாடிலாம் இருக்குது, இதுக்காகவே கண்ணாடிலாம் வச்சு சின்ன வீட்டிலேருந்து பெரிய வீட்டுக்கு தான் வந்தேன். ஒரு இயல்பான சின்ன நடிகன் எந்த கண்டிஷனில் இருப்பான்னு உங்களுக்கு தெரியும். நான் அதெல்லாம் தாண்டி என்னோட வருவாயை தாண்டி பொருளாதாரத்தை தாண்டி தான் எந்த பக்கத்துலேயே இருக்குன்னு அந்த வீட்டுக்கு வந்தேன். அப்படி பார்க்கும்போது அந்த ஃபைட் என்னன்னா, ஒரு அந்த மேக்கப் போட்டால் சாப்பிட முடியாது. ஆல்ரெடியே இந்த உடம்பு வந்து இழைச்சிருந்தேன், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இழைச்சிருந்தேன். இந்த ஷூட்டிங் டைமில் என்னால் சுத்தமாக சாப்பிட முடியாது. தண்ணி இல்லைன்னா அதை ஜூஸ் கொடுப்பாங்க, அது எப்பயாவது கொஞ்சம் நல்லா இருக்க முடியும். ஏன்னா அந்த மேக்கப் வந்து ஈரம் பட்டாலே எடுத்துக்கும், கேப் ஒன்று விழுந்துடும். அதனால் நானே அவாய்ட் பண்ணாது. தேவைன்னா கூட நான் குறைச்சி எப்பயாவது ரொம்ப முடியலன்னா தான் தண்ணி குடிக்கும். அப்படி இருக்கும்போது அந்த என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யணும், ரொம்ப ஸ்டைலாக செய்யணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் வந்தது வந்து ஒரு கம்மியாக தான் வந்திருக்கு. இன்னும் நிறையா அந்த கொஞ்சம் மேக்கப் சரி கொஞ்சம் டிஸ்டர்ப் இருந்ததுனால சில சீன்ஸ் வரல. அது படத்தில் வந்து உங்களுக்கு டைலாகே கிடையாது. ஆமாம் அது வந்து ஆனால் நார்மலாக வந்து டைலாக்ஸ் வந்து படத்துக்கு மெயின். இது மாதிரி வந்து கேரக்டர் வந்து விதா மகனில் விக்ரம் சார் பண்ணியிருப்பார், அவ்வளோ டைலாக்ஸே இருக்காது. ஆனால் அதுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இப்போ நீங்கள் டைலாக் இல்லாமல் இருந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி என்ன? பேசிக்காகவே டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கும்போது பேசுறதை நம்ம சொல்லியே தர வேணாம், பேசணும்னு ஆசைப்படுவோம். அதை தாண்டி இன்னைக்கு நீங்கள் மீன்ஸ் சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து விஷுவலை தான் எதிர்பார்க்குறாங்க. கத்துறது அதெல்லாம் ஒரு பிரகாஷ் ராஜ் சார்னா அவரோட ஸ்டைலு. ரகுவரன் சார் பார்த்தீங்கன்னா அது கத்திருக்கவே மாட்டார். யாவும் ஒரே ஒரு டைலாக் மட்டும் யாவும் கத்துவார், அது அவ்வளோதான் இருக்கும். அது அவரோட ஸ்டைலாக இருக்குமே தவிர அது வார்த்தையாக இருக்குது. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. ஆடியன்ஸ் என்னன்னா அவங்ககிட்ட இதெல்லாம் பார்த்துட்டாங்க. இன்னைக்கு வந்து இப்போ எனக்கு நிறைய பேர் பாராட்டுறதா இருக்கட்டும், இல்லை மீடியாவாக இருக்கட்டும், ஆடியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே சொல்றது ஒன்றே ஒன்று தான், அது பேசவே இல்லைங்க, நான் எங்களுக்கு பயமா இருக்குங்க அப்படின்னு. அது நான் இல்லை, அது இயக்குனர் தான். ஆனால் அவர் தான் அந்த கேரக்டரை வந்து வடிவமைச்சாரு, அவர் தான் அந்த கேரக்டரை உருவாக்குனாரு. அது முழு வெற்றியும் அவர் தான் சார். வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க. ஓகே, கேட்கணும், நிறைய கேட்கணும், சொல்லலாம். தினேஷ்ன்றது ஒருத்தர் வந்து இந்த படத்தை வந்து டேரக்டர் உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணும்போது இவ்வளோ ஃபேமஸ் ஆவீங்கன்ட்டு உங்களுக்கு தோணுச்சா? இல்லை, எனக்கு தோணுச்சு. ஆனால் அவர் அப்படி எந்த வாக்குறுதியும் கொடுக்கல. ஏன்னா அவர் அப்படி யாரையும் ஏமாற்ற மாட்டாரு. இதுதான். ஏன்னா இன்னைக்கு வந்து நல்ல படங்கள் எவ்வளோ ரிலீஸ் ஆகிற டைமு என்ன வேணாலும் நடக்கும். சினிமாங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் பரிச்சை தான். அது என்ன அவுட்புட் வருங்கிறதான் தெரியாது. அவர் ஒன்னே ஒன்று சொன்னார், முகம் தெரியாது பரவாயில்லையா அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை சார், ஏன்னா நான் கேரக்டர் படிக்கும்போது சொல்லும்போது எனக்கு தெரியுது. ஏன்னா நம்ம இருக்கிறதுலேருந்து அடுத்தது தான் ஆசைப்படணும். இருக்கிறதுலேருந்து இப்போ ரொம்ப பெருசாக ஆசைப்படக்கூடாது. இருக்கிறதுலேருந்து இது பெரிய ஆசை தான் வந்து ஆக்சுவலாக சொல்லணும். நான் வந்து ஒவ்வொரு சீனு சின்ன கேரக்டர் இது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஒரு படத்தோட மெயின் வில்லன், அதுவும் அதில் ஒரு ப்ராஸ்தட்டிக் மேக்கப் இருக்குது, அதுக்கு இவ்வளோ மெனக்கடல் இருக்குது, அது இவ்வளோ உழைப்பு கொடுத்தா அதுக்கான பலன் கிடைக்கும், எல்லாமே எனக்கு ஓரளவு புரிஞ்சுது. அது இவ்வளோ இது வருங்கிற அளவுகள் தெரியலையே தவிர இது கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு மட்டும் தெரிஞ்சுது. அதனால் அது ஜெயிக்கணும் தெரியும். இது கொஞ்சம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார் அந்த கேள்வி. இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆக்டர்ஸ்னால் விஜய் சார், அஜித் சார், இவங்க 2 பேர்கிட்டையும் அவங்களுக்கு அட் டைமில் வந்து
வில்லன் கேரக்டர் வந்துச்சுன்னா நீங்கள் யார் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இது வந்து நான் முதப்படியிலேருந்தே எழுத்து கீழே விடுற மாதிரியான கேள்வி இருக்கு. இல்லை, அது 2 படத்தையுமே மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது அவங்களுக்கு புரியும் என்னோட. இது ஆடியன்ஸுக்கு நான் வந்து சொல்லி நான் திருப்திப்படுத்துறதுக்கோ இல்லை ஏமாத்துறதுக்கோ அந்த பதில் கிடையாது. 2 பேருக்கும் ஒரு நடிகனோட வழி என்னங்கிறது தெரியும். ஏன்னா அவங்க 2 பேருமே கஷ்டப்படும். 2 பேருமே வெவ்வேறு வகையில கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க தான். ஒருத்தர் வந்து விஜய் சார் வந்து அவங்க அப்பா டேரக்டர் இருந்தாலும் கூட, இல்லை நான் அந்த மூத்த உள்ள வச்சு நான் வருவேன், என்னால் முடியும்னு அவர்கிட்டையும் அவங்க அப்பாக்கிட்டையும் போராடி எல்லாத்தையும் போராடி மீடியாக்கெல்லாம் என்ன எழுதுனாங்கிறது அவருக்கும் தெரியும், எனக்கு தெரியும். அதெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகுது. அதெல்லாம் சொல்லவே வேணாம். அவர் வந்து எந்த பின்புலமும் இல்லாமல் ரேஸில் இருந்து அடிபட்டு அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவருக்கு இவ்வளோ பெரிய ஆடியன்ஸு வர பொங்கலுக்கு விசுவாசம்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ நான் பழைய சினிமா பார்க்கும்போது 20 அடி 30 அடிலாம் 180 அடிலாம் கட்டோட எங்கள் ஊர் பக்கம் வைக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அதனால அவங்க 2 பேருமே புரிஞ்சுப்பாங்க. 2 பேர் படமே வந்தாலும் கூட இல்லை மாற்றி டேட் கொடுங்க, இல்லை எனக்கு பண்ணிட்டாங்க, இல்லை அங்கே பண்ணிட்டு கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பை அவங்களும் விட மாட்டாங்க, நானும் விட மாட்டேன் நம்பிக்கை. அதனால தப்பிச்சேன்னு நினைக்கிறேன். ராட்சசன் 2 எதிர்பார்க்கலாமா? இல்லை, அது எங்கள் இயக்குனரே சொல்லிட்டாரு இல்லை. ஏன்னா அவர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா முண்டாசுப்பட்டி பார்த்தீங்கன்னா டோட்டல் காமெடி. இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைக்கோ பார்த்து அடுத்து அவர் பண்ண போகிறது வந்து ஒரு பெரிய ஃபேண்டசி படம். தனுஷ் சார் வச்சு கமிட் ஆகிருக்காரு, சத்யஜித். ஆமாம், அதனால அவர் வந்து அடுத்தடுத்த தேட்டரில் தான் போயிட்டு இருக்காரு. ஒரே இதில் நிற்க வரும்ல. எனக்கு இது வந்து இப்போ இதுவே தெலுங்குல ரீமேக் ஆகுது, மற்ற லாங்குவேஜ்லாம் ரீமேக் ஆகுது. இதை விட பெஸ்ட்டாக வந்து யாரும் எடுக்கலாம். ஏன்னா அவரு அதை தாண்டி போகணும்னு ஆசைப்படுறாரு. அதனால அவரே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் அது பேசணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோ சார், ஃபேன்ஸ் கொஸ்டின் முடிஞ்சிச்சு. ஒன் லாஸ்ட் கொஸ்டின். உங்களை மாதிரி வந்து நீங்களும் கஷ்டப்பட்டு தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த ஃபீல்டு நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் சொல்ல ஒரு அட்வைஸ்? ஒன்றும் இல்லைங்க, நம்ம தேடி வர்றோம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே வர்றது ஒரே ஒன்று தான், ஆசையில் தான் வரும். அப்புறம் தான் வந்து ஆசையில் வந்து நம்ம தேட தான் இல்லை நம்ம திறமையை வளர்த்துக்கணுங்கிறது புரியும். நம்ம சொல்லலாம் நான் திறமையான தான் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிக்கலாம். அது நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டியை நம்ம அதை சொல்லிக்கலாமே தவிர எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிற மாதிரினா அது ஒரு காலம் ஆகும். அது வந்து மற்ற ஸ்கூல் மாதிரியோ இல்லை மற்ற கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரியோ 2 வருஷம் வேலை பார்த்தா உனக்கு கிரேடுங்கிறதெல்லாம் சினிமாவில் கிடையாது. ஒரே நாளில் உச்சத்துக்கு கொண்டு போவோம், இல்லை 10 நாள் கழிச்சும் கொண்டு போவோம். நம்ம அந்த தேடல் இருந்துகிட்டே இருந்து முழு மூச்சா ஒரே நேர்கோட்டில். ஏன்னா அங்கே டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம போகிற இடத்துல இன்னொரு வேலை கிடைக்கலாம், இல்லை போகிற இடத்துல ஃபினான்சியலாக கஷ்டப்படலாம், இல்லை போகிற இடத்துல வேறு ஏதாவது தப்பான ரூட்டு கூட கிடைக்கலாம். இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு இல்லை இதுதான் எனக்கு வேணும் சரியாக இருக்கணும்னு நிறைய நினச்சிருந்தாங்க. அது 10 நாளையும் ஜெயிக்கலாம், 10 மாதத்துலையும் ஜெயிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வெற்றி இருந்துச்சு. உங்களோட ஃபேமஸ் கோட், உங்களுக்கு பிடிச்ச வரிகள், இவங்க லைஃப்லேயே இதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா? வரிகள்லாம் சின்ன வயசில் ரங்கராஜன் ஒரு சொன்னது என்ன சொன்னார்னா, அதாவது தூரத்தில் பார்க்கும்போது ஒரு பெரிய இதாக தான் தெரியும், ஒரு பெரிய கேட்டு, ஒரு பெரிய மதில் சோறு மாதிரி தெரியும். நீ கிட்ட போக போக பார்த்தீங்கன்னா அது உனக்கு விலைக்கு வழி கொடுக்கும் அப்படிங்கிறாரு. அது அப்புறம் நான் வந்து இங்கே சென்னைக்கு வந்து வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கும்போது கொஞ்சம் டிரைவிங் போகும்போது அதே மாதிரி தான். தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக் இருக்கிற மாதிரி இருக்கும். அது வண்டியை நிறுத்திக்கிட்டே பார்த்தோன்னா அந்த டிராஃபிக் அப்படியே தான் தெரியும். நீங்கள் வண்டியை மூவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கேப் உள்ள புகுந்து எப்படியோ போயிடுவீங்க. ஒரு 2 நிமிஷம் லேட் ஆகலாம், கொஞ்சம் அதிக டிராஃபிக் இருந்தால் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகலாம், ஆனால் போயிடுவீங்க நீங்கள். ஆனால் அதை இங்கே நின்று யோசிச்சிட்டே இருந்தோம்னா அதே மாதிரி தான் சினிமா. அவ்வளோதான், ரொம்பலாம் பெரிய விஷயம்லாம் இல்லை, ரொம்ப குட்டி விஷயம். எதையுமே தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருக்காதீங்க, உள்ளே போயிடுங்க. அவ்வளோதான், ஒரே ஒரு சின்ன விஷயம். வேடிக்கையாக பார்க்காதீங்க. வேடிக்கை பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. உள்ளே வர்றவங்க என்னன்னா, நீங்கள் தொழில் வர்றவங்க உள்ள நல்லதோ கெட்டதோ உள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வழி கொடுத்துட்டே போகும். இங்கிட்டு போ இது சரியா இருக்குது, அதை நீங்கள் சூஸ் பண்ணி போய்க்கலாம். இங்கிட்டு வந்து கேட்குது, இங்கிட்டு வந்து ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஹோட்டல் போகிறோம், மேல் ஃபீமேல் டாய்லெட் இருக்குது, நீங்கள் பார்த்து தானே உள்ள நுழையிறீங்க. நீ பார்க்காம வெளியில இருந்தீங்கன்னா தெரியுமா, யாரை கேட்டு போறீங்களா? ஒரு அவசரம்னு வந்துட்டா டாய்லெட் எங்க இருக்குன்னு கேட்டு ஓடி போய் என்னன்னு போட பார்த்து உள்ள போறீங்க. அவ்வளோதான், சின்ன சின்ன விஷயம் தான், ஒன்றும் பெரிய விஷயமா இருக்கு. ஆனால் என்னோட என்னன்னா முயற்சி இருந்துகிட்டே இருக்கணும். அவ்வளோதான், நின்றக்கூடாது. தூரத்துல இருந்து பார்வையாளர் மட்டும் நிற்கக்கூடாது. அதில் வந்து பயமும் இருக்கலாம், சந்தோஷமும் இருக்கலாம். ரெண்டுமே வந்து தூரங்கிறது வேறு. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தான் தெரியும், அது பயம் கிடையாதுன்னு தெரியும், சந்தோஷம் ரெட்டிப்புங்கிறது தெரியும். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அதுதான் சார். கரெக்டாக உங்கள் வேல்யூபிள் டைம் அதுதான். ஓகே, ஒன்றும் இல்லை. முதல் முயற்சியாக அந்த வீடியோ எடுத்திருக்காங்க நண்பர்கள் தான். இதை பார்த்துட்டு இருக்க எல்லா நேர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த ராட்சசன் பார்த்து நிறைய வாழ்த்துருக்கீங்க, நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க, பாசிட்டிவான விஷயங்கள் அவ்வளோ சொல்லியிருக்கீங்க. என்னோட வாழ்க்கையோட இந்த சந்தோஷத்துக்கு காரணமே நீங்கள் தான். உங்கள் எல்லாருக்கும் இந்த என்டர் எக்ஸிட் சேனல் மூலயமா சந்திச்சதில் ரொம்ப நன்றி. இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.